بسم الله الرحمن الرحيم. عن محمود بن اللبيد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا أحب الله قوما ابتلاهم فمن صبر فله الصبر ومن جزع فله الجزع. ஏதேனும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் நேசிக்க நாடினால் அவர்களை சிரமங்களில் ஆழ்த்தி சோதிப்பார். எவர் பொறுமை கொள்வாரோ அவருக்கு பொறுமையின் கூலி எழுதப்படுகின்றது. எவர் பொறுமை கொள்ளவில்லையோ அவருக்கு பொறுமையின்மை எழுதப்படுகின்றது. பிறகு அவர் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் மஹ்மூத் பின் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார். 3 நற்பண்புகள் யாரிடம் உள்ளனவோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளன்று தன் அருள் எனும் நிழலில் இடமளிப்பான். மேலும் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வார். அவை பலவீனர்களுடன் நளினமாக நடந்து கொள்ளல், பெற்றோருடன் கருணை காட்டுதல், அடிமை வேலையாட்களுக்கு உபகாரம் செய்தல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு கவலையோ நோயோ களைப்போ துக்கமோ சோர்வோ ஏற்படுமே ஆனால் அவருக்கு ஏதேனும் முள் தைத்து விட்டாலும் கூட அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரது பாவங்களை மன்னித்து விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி மற்றும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அறிவிக்கின்றார்கள். ஏதேனும் ஒரு முஸ்லிமுக்கு முள் தைத்து விட்டால் அல்லது அதைவிட குறைந்த நோய்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலாவிடம் அவருக்கு ஒரு பதவி எழுதப்படுகின்றது. அவரது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு அடியானின் நோயுற்றால் அல்லது பயணம் மேற்கொண்டால் நோயின் காரணமாக அல்லது பிரயாணத்தின் காரணமாக அமல் செய்ய முடியாததால் அவர் ஆரோக்கிய நிலையில் அல்லது வீட்டில் இருக்கும் பொழுது செய்த செயல்களின் கூலி அவருக்கு எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எந்த அடியானின் பிரியமான இரு பொருட்களை, இரு கண்களை நாம் பொறித்துக் கொள்ள அவர் அதை சகித்துக் கொண்டு அதனுடைய நன்மைகளையும் கூலியும் என்னிடம் ஆதரவு வைத்தால் அவருக்கு சொர்க்கத்தை விட குறைந்த அன்பளிப்பு வழங்குவதை நான் விரும்ப மாட்டேன் எனும் ஹதீஸ் குதுஸியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வை அஞ்சி பேணுதலாக கடைபிடித்து மோசடி சூழ்ச்சியில் ஈடுபடாமல் நல்லது செய்து தன் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் மக்களுடன் நன்னடத்தை கொண்டு சத்தியத்தின் மீது நிலைத்து நின்று வியாபாரம் செய்த வியாபாரிகளை தவிர மற்ற வியாபாரிகள் கியாமத் நாளன்று பாவிகளாக எழுப்பப்படுவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ரிஃபா